இந்து மதத்தை தவிர மீது எந்த மதமும் தனிநபரால் கட்டமைக்கப்பட்டது. இந்து மதம் தான் தோன்றித்தனமாக உருவாயிருக்குது. பாம்பை பார்த்து பயந்தவொடனே கும்பிட்டுக்கிறான், மரத்தை பார்த்து நிழல் தந்தவொடனே கும்பிட்டுக்கிறான், கல்லை பார்த்து கும்பிட்டுக்கிறான். எல்லாத்தையும் கும்பிட்டு மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிறான், வடிவமைச்சுன்னுக்கிறான். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பொம்மை செஞ்சு வச்சுன்னு கும்பிட்டுனுக்கிறான். பிறப்புறுப்பு வச்சுன்னு கும்பிட்டுனுக்கிறான். பெண் உறுப்புக்கு ஒரு கோயில் இருக்குது கும்பிட்டுனுக்கிறான். ஆண் உறுப்புக்குன்னு லிங்கத்தை சொல்லின்னு தெரிஞ்சுனுக்கிறான். இந்த மாதிரி சனாதனமாக இயல்பாக ஒன்று வந்துடுதுன்னா அது இந்து மதம் தான். அது கூட்டம், அது மதம் கிடையாது. பலவிதமான பேர் இருக்கிறான். அதில் கறி சாப்பிட்றவன், கறி சாப்பிடாதவன், நாமாடி போடுறவன், பட்டை அடிக்கிறவன், இது மாதிரி கூட்டம் இருக்கிறான். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. பிளவுகள் வந்தால் கூட ஒருத்தன் வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒன்றாயிடுவானுங்க. மற்ற ஏனைய மதங்கள் எல்லாம் சொன்னாங்க. நல்ல மனிதன் நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை, எதையும் செய்ய வல்லவன். எப்படி பாருங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க வந்து அப்படியே எல்லாம் நல்லதே செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் அசிங்கம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட இருந்தும் வரும். நான் வெளிப்படையாகவே சொல்லி இதே என்னுடையது அசிங்கம்னு சொல்லியே செய்கிறேன். நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தை தூக்கி போட்டு விசேஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் கொடுத்தா தோலை உரிச்சு போட்டு என்ன பண்ணுங்க, பழத்தை சாப்பிடுங்க. பழத்தை போட்டு தோலை பிடிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட கோவப்படுவீங்க. அது எனக்கு தெரியும். ஓகே, இது பழம் சாப்பிட்ற ஜாதி இல்லை தோல் சாப்பிட்ற ஜாதி அப்படின்ட்டு. கீழ் ஜாதி 2 ஜாதி இருக்குது. ஆண் பெண் மட்டும் கிடையாது, கீழ் மேல்னு ஒன்று இருக்குது. மேலிருந்தும் மேலில்லால் மேலேதாரவர், கீழிருந்தும் கீழில்லால் கீழ்தான். தேரான் தெளிவும் தெளிந்தான்க்கு நையோருவன்னு சொல்லி வச்சுருப்பார். ஒருத்தன் தேறிட்டான்னா அவன் மேல் ஜாதி, ஈட்டியவன் ஈட்டாதவன்லாம் சொல்லி வச்சுருப்பான். ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. சிரஞ்சீவியாக வாழ பழங்க. எப்படி பழகுங்க?